ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம டே 10ல இருக்கோம். இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ட் வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து நம்ம இன்புட்டா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து எந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பருங்கிறத சர்ச் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இன்னொன்று என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எலிஃப் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வந்து ஈக்குவலா இருந்தா என்ன பண்றது? ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ நம்மளோட ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். நம்பர் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடலாம். எல்ஸ்ல பிரிண்ட் நம்பர் டூ இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபார் ஃபோர் அண்ட் டூன்னு கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டூ அண்ட் ஃபோர் கொடுக்குறேன். ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பருமே ஈக்குவலாக இருந்தால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ டூ அண்ட் டூ கொடுக்குறேன். ஸோ ரெண்டு நம்பருமே ஈக்குவலாக இருந்தால் எனக்கு நம்பர் டூ இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு வருது. ஏன் அப்படின்னா எனக்கு இஃப்ல இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்ஸ்ல போயிடுது. ஸோ எனக்கு இங்கே என்ன நான் கொடுத்துருக்கேங்கிறது கவலை இல்லை. ஸோ எனக்கு லாஜிக் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இதையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எலிஃப் அப்படிங்கிற, அதாவது எல்ஸ் பக்கத்தில் ஒரு இஃப் போட்டால் எலிஃப் அப்படிங்கிற இன்னொரு லாஜிக் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் டூ கிரேட்டர் தென் நம்பர் ஒன்னா இருந்தால் மட்டும்தான் நம்பர் டூ இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் வரும். எலிஃப் நான் ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கான்னு கூட நான் செக் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஒன் ஈக்குவல் டு நம்பர் டூ அப்படின்னா பிரிண்ட்ல போத நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். போத்த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெண்டு நம்பரையும் நான் கொடுக்குறேன், டூ அண்ட் டூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போத் நம்பர் சார் ஈக்குவல் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கங்க்ராட்ஸ். நம்ம டே 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இது சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றின பைத்தான் கிராஷ் கோர்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம கிட்ட கிராஷ் கோர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அதர் வீடியோஸ் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ நான் உங்களை டே 11ல் சந்திக்கிறேன்.